ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சிலுவையில் மிகப்பெரிய அன்பை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது உம்முடைய குமாரனுடைய ஜீவனை நீர் கொடுத்ததினால், இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்ததினால் தேவனுடைய அன்பு இன்னதென்று என்று எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. சிலுவையில் நடந்த செய்து முடிக்கப்பட்ட சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். சட்ட ரீதியான எங்களது அடையாளத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது உரிமைகள், வாழ்வு, மீட்பு அடையாளத்தை நீர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் நடந்தது என்ன என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையில் நின்று கொண்டிருந்தார். எல்லாருடைய அக்கிரமங்களையும் தேவன் அவர் மீது விழ பண்ணினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதை கடந்த பகுதிகளில் நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் பாவத்துக்கான தண்டனை அங்கு நிறைவேறியது. இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாவத்துக்கான தண்டனை என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் மன்னிக்கப்பட்டிருப்பதினால், விடுவிக்கப்பட்டிருப்பதினால், தேவனுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதினால் தேவன் பாவத்தை அலட்சியப்படுத்தவில்லை, பாவத்தை நிராகரிக்கவில்லை, பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் எதிர்கொண்டிருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீதான பாவம், பாவ கணக்கு, அதனுடைய விளைவுகள் இயேசு கிறிஸ்துவின் மீது மாற்றப்பட்டது, சுமத்தப்பட்டது. அந்த பாவ சுமை, விளைவுகள், தண்டனை அவர் மீது சுமத்தப்பட்டது. இந்த தண்டனை அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எதேச்சையாக நடந்த காரியம் அல்ல. இது எதிர்பாராத விதமாக நடந்த காரியமும் அல்ல. தேவன் அழகாக உலகத்தை படைத்தார். தம்முடைய சாயலில் மனிதனை படைத்தார். மனிதன் மீறுகின்றார். எதிர்பாராத இந்த விபத்தினால் இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரிக்க வேண்டிய நிலை வந்தது. நான் பாவியாக இருப்பதினால் அவர் அங்கு மரிக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்று நாம் நினைத்தோம் என்றால் அப்படி அல்ல. இது ஒரு திடீரென்று நடந்த ஒரு விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றது திடீரென்று நடந்த ஒரு விஷயமோ, நாம் பாவம் செய்ததினால் ஏற்பட்ட ஒரு விஷயமோ அல்ல. மனிதன் பாவம் செய்துவிட்டான், நாம் என்ன செய்வது, வேறு வழி இல்லை என்று தேவன் தீர்மானித்த காரியமும் இல்லை. இது தேவனுடைய முன்னேற்பாடு, அவருடைய முன் குறித்த திட்டம். வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலகம் தோற்றம் முதல், அது உண்டாக்கும் பொழுதே அங்கு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நித்திய தீர்மானம். மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே தேவன் மீட்பின் வழியை திட்டமிட்டிருந்தார். பாவம் ஒரு காரணமே தவிர பாவம் ஏற்பட்டதினால் இந்த நிலை என்று இல்லை. பாவம் மீட்பு தேவை என்பதை காட்டியது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அவரோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நித்திய தீர்மானம். தேவன் இதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், மனிதன் விழுந்தாலும் அவனை நான் கைவிடுவது இல்லை, அவனை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்ற அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தியது, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. யோவான் 3:16. தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த செயல் எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து என்று இது சொல்லவில்லை. இது வேறு வழி, அதை மீட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் என்று சொல்லப்படவில்லை. என்னுடைய படைப்பு வீணாக போகக்கூடாது என்று நான் செய்தேன் என்று சொல்லப்படவில்லை. இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே இந்த இடம் நடந்தது. மனிதன் கேட்கவில்லை என்றாலும், மனிதன் தகுதி இல்லாவிட்டாலும், தேவன் நம்மீது கொண்ட அன்பினால் இந்த மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை மரணம் ஏற்பட்டதுடைய காரணம் தேவனுடைய அன்பு. அது ஒரு கட்டாயம் அல்ல. நாம் பாவியாக இருந்ததினால் இயேசு கிறிஸ்து அங்கு மரித்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று நாம் நினைத்தோம் என்றால், நான் பாவி என்பதினால் அங்கு சிலுவை ஏற்பட்டது என்று நாம் நினைத்தோம் என்றால், நம்முடைய பாவம் அங்கு சிலுவையை உருவாக்கவில்லை. தேவனுடைய அன்பு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை அங்கு சிலுவையை உருவாக்கியது. வாசிக்கலாம் ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது, இரத்தம் சிந்தியது, அடக்கம் செய்யப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இது நாம் நல்லவர்களாக இருக்கும்போது இல்லை, நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்போது இல்லை. தேவனுடைய அன்பின் நிமித்தம் இது ஏற்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இதனுடைய பெயர் கிருபை என்று சொல்லப்படுகிறது. நான் பாவம் செய்ததினால் இயேசு கிறிஸ்து பாவியாக்கப்பட்டார் என்பது அல்ல. தேவன் முன்பே தீர்மானித்திருந்ததினால், என் மீது அன்பு கொண்டிருந்ததினால், மனிதர்கள் மீது அன்பு கொண்டதினால் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. இது தேவனுடைய அன்பின் தீர்மானம். இது ஒரு கட்டாயத்தினால் நடந்த நிகழ்வு அல்ல. தேவனுடைய அன்பின் இருதயத்தை இது பிரதிபலிக்கிறது. பாவம் சிலுவையை கட்டாயப்படுத்தவில்லை. தேவனுடைய அன்பு சிலுவையை தேர்ந்தெடுத்தது. கிருபை சிலுவையில் வெளிப்பட்டது. இது தேவனுடைய அன்பின் தீர்மானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம எந்த விலை கொடுத்தும் நாம சம்பாதிக்க முடியாது. இது முழுவதும் இலவசம். ஏனென்றால் இந்த பாவத்திற்கான விலை, பாவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஒரு தவறுன்னு நினைக்கிறோம். இந்த பாவம் என்பது ஒரு தவறு என்ற ஒரு உணர்வு நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த பாவம் என்பது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை, தண்டனைக்குரிய ஒரு நிலை. அது பாவத்தின் விலை. ஒரு தவறு செய்தால் அதற்கான காம்பன்சேஷன், அதற்கான பதில் ஒரு செயலோ, ஒரு மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? ஒரு தவறு செய்து விட்டால் சாரி என்று கேட்கிறோம். ஒரு பொருளை உடைத்து விட்டால் அந்த பொருளை திரும்ப வாங்கி கொடுக்கிறோம். பதிலுக்கு ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். அதுபோல பாவத்திற்கு நாம் பணத்தை கொடுத்து சரி செய்ய முடியாது. அதற்கான விலை பணம் அல்ல, அதற்கான விலை நற்கிரியைகள் அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு புண்ணியத்தை செய்து, ஒரு தான தர்மத்தை செய்து, ஒரு நற்கிரியை செய்து அதை நான் அழித்துக் கொள்ளுகிறேன் என்றால் அப்படி அதை அழித்துக் கொள்ள முடியாது. நான் உபவாசம் இருந்து என்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறேன். என் சுயத்தை ஒடுக்கி
நெருக்கி உபவாசம் இருந்து இந்த தண்டனையை நான் அனுபவித்து எனக்கு நானே ஒரு தண்டனை கொடுத்து என்னுடைய பாவத்தை கழுவிக் கொள்ளுகிறேன் என்றால் அப்படியும் அதை கழுவ முடியாது. ஏனென்றால் பாவம் என்பது ஒரு தவறு என்று அல்ல, அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலை. அதற்கான தண்டனை, அதற்கான விலை பணம் கிடையாது, நற்கிரியைகள் கிடையாது, நம்முடைய பக்தி செயல்கள் கிடையாது. அதற்கான விலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்திற்கான விலை மரணம். அதற்கு பணம் கிடையாது, நற்கிரியைகள் கிடையாது, பக்தி செயல்கள் கிடையாது, நம்முடைய உபவாசம் கிடையாது. அதற்கான விலை மரணம். ஏனென்றால் பாவம் தேவனுடைய ஜீவனிலிருந்து நம்மை பிரிக்கிறது. தேவனுடைய ஜீவன் இல்லாத நிலை மரணம். அந்த மரணம் நமக்காக, எனக்காக, மனித குலத்துக்காக அது காத்து கொண்டிருந்தது. நாம் அனுபவிக்க வேண்டிய தீர்ப்பு, தேவனுடைய நீதிமன்றத்தின் தீர்ப்பு அது. மரணம், சாபம், தேவனுடையமிருந்து பிரிவு, இதெல்லாம் அந்த தீர்ப்பு, பாவத்தினுடைய தீர்ப்பு. அதுதான் சிலுவையில் நடந்தது. பாவம் அறியாத அவர் நமக்காக, நமக்கு பதிலாக அவர் அந்த சிலுவையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மீது இது எல்லாமே சுமத்தப்படுகிறது. நமக்கு வர வேண்டிய மரணம், சாபம், ஆக்கினை, தீர்ப்பு அனைத்தும் அவர் மீது மாற்றப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. அந்த சுமை அவர் மீது சுமத்தப்படுகிறது. நாம் சுமக்க வேண்டிய சாபம், நமக்கு இருந்த நோய், துக்கம், தோல்வி, சாபத்தின் விளைவுகள், வறுமை, மனக்குழப்பம், குடும்பத்தில் சாப கட்டுகள், இது எல்லாமே அங்கு அவர் மீது சுமத்தப்படுகிறது. அதனால் சாபம் நம்மீது இருக்க முடியாது, பாவம் நமக்குள் இருக்க முடியாது, ஆக்கினை தீர்ப்பு நம்மீது இனிமேல் சுமத்தப்படாது. சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை இதுதான். ஏனென்றால் அந்த தண்டனை சட்ட ரீதியாக அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அந்த தண்டனை அவர் மீது அங்கு சுமத்தப்பட்டது. நமக்கு இருந்த மரண தீர்ப்பு அங்கு முடிக்கப்பட்டது. ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன? ரோமர் 8:1 வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்பில் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு என்பது, நீ தவறு செய்ததால் தண்டனைக்கு உரியவன் என்று நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பு சொல்வது. உதாரணத்துக்கு, ஒருவர் குற்றம் செய்கிறார், நீதிமன்றம் விசாரிக்கிறது. அந்த விசாரணையை நீதிபதி கேட்டு குற்றவாளிக்கு தண்டனை உண்டு என்று தீர்ப்பு வழங்குகிறார். அந்த குற்றத்திற்கு ஏற்ப ஒரு தண்டனையை வழங்குகிறார். இதுதான் ஆக்கினை தீர்ப்பு. இங்கு மனிதன் பாவத்திற்கு கீழாக செல்லுகிறார். தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று ஒரே ஒரு கட்டளை. மனிதன் அங்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரது வார்த்தையை மீறுகிறார். அதுதான் பாவம். இன்று நம்மில் அநேகர் இதுதான் பாவம் என்று பாவத்தின் செயல்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு சில செயல்களை லிஸ்ட் போட்டு கையில வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். அங்கு ஆதாம் என்ன பாவம் செய்தார்? அங்கு ஆதாம் களவு செய்யவில்லை, திருடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார். வேதத்தின்படி அதுதான் பாவம். இந்த பாவத்திற்கு தேவனுடைய நீதிமன்றத்தில் அவரது நியாயத்தின்படி இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. இந்த விதி மீறல், இந்த சட்ட மீறலுக்கு ஒரு தீர்ப்பு உண்டு, ஒரு தண்டனை உண்டு. அந்த தீர்ப்பு தான் மரணம். மனிதன் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறார். இந்த குற்றத்தின் தீர்ப்பு மரணம். இந்த ஆக்கினை தீர்ப்பு தேவனுடைய வார்த்தையை மீறினதினால் வரக்கூடிய இந்த தீர்ப்பு,
என்ன உணர்வை நமக்கு கொடுக்கிறது என்றால், நீ தகுதி இல்லாதவன், தேவன் உன்னை ஏற்க மாட்டார், நீ எப்போதும் பாவிதான், உனக்கு நம்பிக்கை இல்லை, தேவனுடைய உறவிற்குள் நீ செல்ல முடியாது, நீ தண்டனைக்கு உரியவன். இந்த நிலையில் மனிதன் நின்று கொண்டிருந்தார். இது உணர்ச்சி மாத்திரம் அல்ல, இந்த உணர்வுகள் மாத்திரம் அல்ல, சட்ட ரீதியாக ஒரு மனிதனுடைய நிலை இதுதான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இங்கு சட்ட ரீதியான மனிதனுடைய நிலை என்பது அந்த பாவத்திற்கு கீழாக மாத்திரமல்ல, அதன் விளைவுகளில் மாத்திரமல்ல, குற்ற மனசாட்சியில் மாத்திரமல்ல, சட்ட ரீதியாக அந்த உணர்வு இருக்கிறதோ இல்லையோ, அந்த செயல்களில் நிற்கிறார்களோ இல்லையோ, தேவனுடைய நியாயத்தின் அடிப்படையில், அவரது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மனிதனுடைய சட்ட ரீதியான நிலை தேவனிடமிருந்து பிரிவு, அவரது வாக்கு தத்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் அந்நியர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாக, ஆவியில் மரித்த நிலைமையில், தேவனுடைய தண்டனைக்கு ஏதுவானவர்களாக, அந்த மரண தீர்ப்பில், ஆக்கினை தீர்ப்பில் மனிதன் நின்று கொண்டிருந்தார். இதுதான் மனிதர்களுடைய நிலை. இது உணர்வு மாத்திரமல்ல, சட்ட ரீதியான நிலை, ஸ்டேட், ஒரு மனிதனுடைய நிலை இதுதான். இந்த குற்ற உணர்வு உள்ளே தோன்றக்கூடிய ஒரு உணர்வு, நம்முடைய மனசாட்சியில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, மனதில் தோன்றக்கூடிய ஒரு குற்ற மனப்பான்மை, இது மாறலாம். ஆனால் ஆக்கினை தீர்ப்பு சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பு. ஒரு குற்றவாளி தவறு செய்ததினால் நீதிமன்றத்தில் நீதிபதியினால் தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு, நீதிமன்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட பிறகு, அந்த நீதிபதியின் தீர்ப்புக்கு கீழாக வந்த பிறகு, அந்த தண்டனையை நிறைவேற்றினால் மட்டுமே அந்த வழக்கு முடியும். அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இங்கு மனிதனுடைய நிலையும் அதுதான். தேவனுடைய நியாயத்தின்படி அது சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பு. தேவனுடைய நீதிமன்றத்தின் நிலை அதுதான். ஆனால் அதை சிலுவையில் மாத்திரம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே நிறைவேற்றப்பட முடியும். இதுதான் மனிதர்களின் நிலை. அதனால்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குற்ற மனசாட்சியை, இந்த குற்ற உணர்வை மாத்திரம் நம்மிடமிருந்து எடுக்கவில்லை, ஆக்கினை தீர்ப்பையே நிறைவேற்றி முடித்தார். இந்த ஆக்கினை தீர்ப்பையே நமக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, சிலுவையில் நடந்தது இதுதான். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் மாக்கினார். சிலுவையில் நடந்தது இதுதான். நமக்கு வரவேண்டிய ஆக்கினை அவர் மீது, இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது. அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் விடுதலையாக்கப்பட்டோம். தீர்ப்பு மாற்றப்பட்டது, தீர்ப்பு நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. நம்மீது வரவேண்டிய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது.
அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது விசுவாசியின் நிலை. மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்பொழுது விசுவாசியின் நிலை இதுதான். தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று ஒரு விசுவாசி ஏங்கி நிற்க வேண்டியது இல்லை. குற்ற மனசாட்சியில் இருக்க வேண்டியது இல்லை. நான் பரலோகத்திற்கு செல்வேனா, நரகத்திற்கு செல்வேனா, இந்த நிலைமையில் ஒரு விசுவாசி இருக்க வேண்டியது இல்லை. அவருடைய உணர்வு என்ன சொன்னாலும் பரவாயில்லை. அவருடைய உணர்வு நீ பாவிதான் என்று சொல்லலாம். அவருடைய உணர்வு நீ தகுதி இல்லை என்று சொல்லலாம். அவரது உணர்வு நீ தேவனால் நிராகரிக்கப்பட்டாய் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், இருதயத்தில் விசுவாசித்து அவ்வாயினால் அறிக்கையிட்டு அவரை முழு இருதயத்தோடு இரட்சகராக ஏற்றுக்கொள்வார் என்றால், அவரது உணர்வுகள் எப்படி இருந்தாலும் சட்ட ரீதியாக தேவனுடைய நியாயத்தின்படி அவர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு தனிப்பட்ட மனிதருக்கு எதிரான அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒருவர் குற்றம் சாட்டப்படுகிறார். அங்கு தண்டனை அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த தண்டனையை அவர் அனுபவிக்கிறார். அனுபவித்து முடித்தவுடன் அவரது வழக்கு கேஸ் க்ளோஸ்டு என்று அந்த ஃபைல் முடித்து வைக்கப்படும். அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும். அது போன்று எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ உங்களது வழக்கு சிலுவையில் முடிக்கப்பட்டாயிற்று. உங்களது கணக்கில் பாவ கணக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நீதி ஏற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆவியில் மறுபடியும் பிறக்கும் பொழுது நீதிமானாகவே பிறக்கின்றீர்கள். இதுதான் ஒரு விசுவாசியின் நிலை. ஆக்கினை தீர்ப்பு என்பது நீ தண்டனைக்கு உரியவன் என்ற சட்ட ரீதியான தீர்ப்பு. இந்த தீர்ப்பிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு தண்டிக்கப்பட்டார், அதனால் நான் ஆக்கினையிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் தேவனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவன் எனக்கான தண்டனையை கொடுத்து விட்டாரா? எனக்கு பரலோகம் கிடைக்குமா? எனக்கு நரகம் கிடைக்குமா? எனக்கான தீர்ப்பு என்ன? மரண பயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தேவனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த ஆக்கினை தீர்ப்பு சுமத்தப்பட்டதினால், நம்முடைய தண்டனைக்கான தீர்ப்பு அவர் மீது சுமத்தப்பட்டதினால், அங்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதினால் நம்மீது இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு சுமத்தப்படாது. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கிறிஸ்துவுக்குள் அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வாசிக்கலாம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஏன் கிறிஸ்துவுக்குள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏன் தண்டனைக்கு உரியவர் இல்லை என்றால், அந்த தீர்ப்பு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மீது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஜீவனுக்குள் நாம் வந்தாயிற்று.
மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டாயிற்று. அதை தான் ரோமர் 8:1 சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைய விசுவாசியின் நிலை இதுதான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். உங்களுடைய தீர்ப்பு, உங்களுடைய ஆக்கினை தீர்ப்பு சிலுவையில் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கின்றபடியினால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பில் இன்று இல்லை. அதன் பொருள் என்னவென்றால், அந்த தண்டனை நமக்கு இல்லை, மரண ஆக்கினை, மரண தீர்ப்பு நமக்கு இல்லை, தேவனிடமிருந்து பிரிவு இல்லை. மாறாக அவரிடமிருந்து நித்தியமான மன்னிப்பு, தேவனுடைய ஜீவன், அவருடைய உறவு, நித்தியமாக அவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு, அவருடைய சுதந்திரம், அவருடைய கிருபை, அவருடைய விடுதலை, இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், நான் மரிக்க வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். மீண்டும் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அதனால் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிலுவை என்பது நம்முடைய மரணத்தின் முடிவை குறிக்கிறது. கிறிஸ்துவோடு நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட சட்ட ரீதியாக விடுதலையை பெற்றுக்கொண்டதை சிலுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் நமக்கான தண்டனை நிறைவேற்று முடிக்கப்பட்டாயிற்று. அதனால் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய உறவிற்குள் நித்தியமாக நாம் வந்திருக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாவியாக இருந்ததினால் நீர் சிலுவையை தேர்ந்தெடுக்கவில்லை, உம்முடைய அன்பு அதை தேர்ந்தெடுக்க வைத்தது. நாங்கள் பாவியாக இருந்ததினால் நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழவில்லை. இந்த சிலுவை மரணத்தை நாங்கள் பாவியாக இருந்ததினால் நீர் தேர்ந்தெடுக்கவில்லை, எங்கள் மீது நீர் கொண்ட அநாதி அன்பினால் இதை நீர் செய்திருக்கிறீர். பாவத்திற்கான தண்டனை என்பது பணத்தினாலோ நற்கிரியைகளினாலோ பக்தி செயல்களினாலோ திரும்ப செலுத்த முடியாத ஒரு கடன். அதனுடைய தண்டனை மரணம். அதை எங்களால் செலுத்த முடியாது. அந்த தண்டனைக்கு பாத்திரவான்களாக நின்று கொண்டிருந்த எங்களுக்கு பதிலாக அந்த ஆக்கினை தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மீது சிலுவையில் சுமத்தப்பட்டு அங்கு தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவன் எங்களை தண்டிக்க மாட்டார். ஆக்கினை தீர்ப்பை எங்கள் மீது சுமத்த மாட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த ஆக்கினை தீர்ப்பு சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டாயிற்று. சிலுவை என்பது எங்களுடைய மரணத்தின் முடிவு, ஜீவனின் ஆரம்பம் என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளான இந்த விடுதலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டதற்காய் நன்றி. இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த சத்தியம் அவர்களை விடுவிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.